ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விழாக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதம் தொடங்குனதுலேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளுமையாக இருக்குங்க. எவ்வளோ வெயில் இருந்தது, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு ஓரளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா பூமியும் ஊறிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த புழுக்கமும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி ரெடி பண்ணினேன். எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வீடியோ ரொம்ப நேரம் என்னால் ஷூட் பண்ண முடியல. அங்கங்கே எடுத்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு அடை தாங்க பண்ண போகிறேன். அதோட மதியம் லஞ்சுக்கு சாதம், பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். அதனால் தயிர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நடுவில் அப்புக்குட்டியோ அம்முக்குட்டியோ ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா பிளான் அப்படியே உல்ட்டாவாக மாறிடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை கேட்டிருந்தேன் அப்புக்குட்டி. ஏன்னா தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தானே. அதனால் உருளைக்கிழங்கு அப்படியே டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதோட கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நறுக்குன அந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு லேசாக உப்பு தூவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அது பாட்டு ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். அதோட தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதோட மிளகாப்பொடி. மிளகா பொடியும் யூஸ் பண்ணலாம், மிளகு பொடியும் யூஸ் பண்ணலாம். நான் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உடனே போட்டுறக்கூடாது. லாஸ்ட்டாக நாம் நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஸ்டீம்லேயே பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மிளகா பொடியோ இல்லை மிளகுத்தூளோ தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருங்க. இது தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கரம் மசாலாவோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம லேசாக தூவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான கேழ்வரகு அடை தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அப்புக்குட்டி சாப்பிடவே மாட்டான். அதனால் கருவேப்பிலையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு அந்த அந்த கருவேப்பிலை ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ரொம்பவே ஹெல்தி. அந்த கருவேப்பிலை நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நான் கூடுமான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுமே கொஞ்சம் அரைச்சே யூஸ் பண்ணிடுவேன். நல்லா 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதோட நல்லா வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதோட நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த நல்லா ஜலிச்சிட்டோம் அப்படின்னா தான் சாஃப்டாக வரும் ரொட்டி. ஜலிச்சு வச்ச மாவோட வெங்காயம், அதோட பச்சை மிளகாய், கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா சுடு தண்ணி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை தண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு அதோட பச்சை தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சாச்சு. இது ரொம்ப இலகலாக தான் பிசையணுமே. நம்ம ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை தட்டுறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அந்த அடையே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இலகலாக தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம். அதோட நல்லா தட்டி எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆயிருங்க. அதோட பீட்ரூட் பொரியலும் பண்ணியிருந்தேன் நான். அதனால் 2 பொரியல் வச்சு காலையில் ஒரு அடை பார்த்திங்கன்னா அப்புக்குட்டி சாப்பிட்டுட்டு போயிட்டான். அதோட எல்லாருக்குமே அடை ரெடி பண்ணிட்டேன். ஒரு அடை சாப்பிட்டதே மதியம் வரைக்கும் நல்லாவே வயிறு ஃபில்லிங்காக இருந்ததுங்க. பசியே எடுக்க மாட்டேங்குது. அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். சப்பாத்தி அதை விட பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான். சப்பாத்தியாச்சும் நம்ம திரட்டணும். இது அப்படியே தட்டி ஒரு ஈர துணியில் தட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
டிஃபன் மாவு காலி ஆயிருச்சுங்க. அதனாலயே இன்றைக்கி இது ரெடி பண்ணியாச்சு. தினமுமே கண்டிப்பாக வந்து இட்லி, தோசைன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. அப்போ இது போல் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே தினமுமே கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு அடை, அதுக்கப்புறம் சிம்லி இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த விலாக் இதோட முடியுதுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.